ஸோ ஹாய், திஸ் இஸ் மம்தா மர்லேஜா. இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 10 lakhs நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிஎம்டபிள்யூ காருன்றது என் ட்ரீம் மேம். ஸோ டவுன் பேமெண்ட்டாக போட்டு இஎம்ஐயில் எப்படியாச்சும் கார் வாங்கிடுவேன் மேம். ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் மட்டும் பண்ணல, எல்லாரும் முதல் லைஃப் ஸ்டைல் எப்படி ஒரு அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மற்றவங்கள பார்த்து அது நம்மளுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பணத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. பட் அது தெரியல எப்படி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வெல்த்தை பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் 8 ஃபினான்ஷியல் கான்செப்ட் ஆன் பர்சனல் ஃபினான்ஸ், எப்படி நம்ம ஒரு பர்சனல் ஃபினான்ஸை டெவலப் பண்ணி அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் we are going to see about income. There are 2 types of income, that is active income and passive income. Active income வந்து உங்க வர salary அதை வந்து நம்ம ஒரு active income சொல்றோம். But passive income வந்து even if you are not working, the other streams of income like your investment, your business or assets, that is a passive income. By taking an example, நீங்க உங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணி அதுல நீங்க எதனா ஒரு ஆர்ட் இல்லைன்னா கான்டென்ட் கிரியேட்டர் அந்த மாதிரி பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்மா இல்லைன்னா இப்போ ஒரு ஸ்டாக்ல போட்டிங்கன்னா ஒரு டிவைடெண்டாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்மாக கிடைக்கும். அதே மாதிரி இஃப் யூ கெட் எ லேண்ட், யூ வில் கெட் யர் ரெண்ட் ஹேஸ் த ரிட்டர்ன். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர் யூ கேன் ஏர்ன் யுவர் பாசிவ் இன்கம். ஸோ நம்ம வாழ்க்கையில் மொத்தம் சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு குறிக்கோள் இருக்கக்கூடாது. நம்ம ஒர்க் பண்ணாமல் நம்மளோட வெல்த் க்ரோ பண்ணுறது எப்படி அதை முதல் குறிக்கோளாக வச்சுட்டு ஒரு பாசிவ் இன்கம் டெவலப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்குறது வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம we will think we know about this, but expenses are literally, we feel like there are 2 types of kinds we can separate the expenses. அது 2 வகையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். நீட்ஸ் வந்து வாழ்க்கையில் என்ன வேண்டியதோ, தட் இஸ் grocery bills, rent, electricity. வாண்ட்ஸ் வந்து லேட்டஸ்ட் ஐஃபோன் or impulsive shopping, luxury items. So these all things we categorized into needs and wants. Mostly we spend our money to improve our lifestyle and மற்றவங்களை பார்த்து ஒரு இன்ஸ்டாகிராமை பார்த்து எப்படி நம்ம ஒரு லைஃபை நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம் அதில் மோஸ்ட் செலவு பண்ணுறதை விட நம்ம எப்படி வெல்தி பீப்புள் எப்போவுமே ஒரு வெல்த் டெவலப் பண்ணணும்னா they spend with their purpose, not they want to just spend. They have some goal that they have to build wealth and they start building their investment. ஸோ அது ஒரு குறிக்கோளாக எடுத்துகிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். மேம், சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்டிங்க்கும் என்ன மேம் வித்தியாசம்? ஸோ நான் இதே மாதிரி தான் கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நான் அந்த கான்செப்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேவிங்ஸ் வந்து நம்ம மணியை சேவ் பண்ணி ஒரு இடத்துலேயே வைக்கிறோம், ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் எதுனா. இன்வெஸ்டிங் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம மணி வந்து க்ரோ ஆகும். சப்போஸ் நீங்கள் ஒரு சேவிங்ஸ் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் 1 lakh போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது அந்த பேங்க் அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும், அது க்ரோ ஆகாது மணி. அதே ஒரு இன்வெஸ்டிங்கில் ஒரு எஃப்டி இல்லைனா ஒரு எஸ்ஐபியில் போட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னா உங்கள் மணி க்ரோவாக ஆகும், உங்களோட வேல்யூவும் க்ரோ ஆகும். ஸோ இது மாதிரி தான் நம்ம ஒரு சேவிங்ஸை எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி நம்ம க்ரோ வெல்த் பண்ணலாம். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ இருக்கிற விலைவாசி மாற்றத்தினால என் சேவிங்ஸே எக்ஸ்பென்ஸுக்கு போயிடுது மேம். ஸோ இந்த இதில் நான் எப்படி சேவ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது? இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணலாம். தட் இஸ் இன்ஃப்ளேஷன். இப்போது இருக்க விலைவாசி ஒரு பொருள் வாங்கினா அதோட விலை டபுளாக தான் இருக்குது. ஸோ இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. அது எப்படி நம்ம பண்ணலாம்னா, முதல் உங்கள் சேலரி இருக்கும்போது உங்களோட சேவிங்ஸ் முதல் ஃபர்ஸ்ட் தனியாக ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை எக்ஸ்பென்சஸாக பார்க்கலாம். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வாங்குகிற சேலரி ஒரு 10,000 இருந்தால் 500 இல்லைனா 1000 நம்ம ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஓப்பன் பண்ணி ஆட்டோமேட்டிக்கலி அதில் போட்டோன்னா அந்த டைம் அந்த சேவிங்ஸ் நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஒரு எமர்ஜென்சியில் யூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபார்முலா வந்து இன்கம் மைனஸ் உங்களோட சேவிங்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பென்சஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் நீங்கள் சேவும் பண்ணலாம், உங்கள் எக்ஸ்பென்சஸும் நீங்கள் உங்களுக்கு என்ன வாங்கணும் அது வாங்கலாம். மேம், வீடு வாங்க போகிறேன் மேம். எப்படி வாங்குறீங்க? ஹோம் லோன் தான், எல்லாரும் அப்படி தானே வாங்குறாங்க. ஸோ இதே மாதிரி மிஸ்டேக் தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஹோம் லோன் வாங்கி அது இஎம்ஐலாம் பே பண்ணி அதோட இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறதை விட நம்ம ஒரு கான்செப்ட் இப்போ பார்க்க போகிறோன்னா அசட் அண்ட் லைபிலிட்டிஸ். அசட் வந்து நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா ஒரு அசட் லேண்ட் இது மாதிரி வாங்கும்போது ஒரு அசட்டாக அது உங்களுக்கு
காசு உள்ளே வருது, லைபிலிட்டி வந்து காசு வெளியே போகுது. ஒரு லோன் இல்லை ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இருக்க காசு வெளியே போகுது. ஸோ இது வந்து 2 டிஃப்ரெண்ட் கான்செப்ட் நம்ம ஃபினான்ஷியலில் பார்க்க போகுது. ஒன்று வந்து அசட், அதில் நம்ம காசு போடுறோம். லைபிலிட்டி நம்ம காசு அதுக்கு நம்ம கையிலேருந்து காசு வெளியே போகுது. ஸோ இந்த 2 கான்செப்டில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அதை ஒரு இஎம்ஐ வாங்காமல் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லாங் டேர்ம் க்ரோத் டேர்ம் பிளான் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த வர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத்லேருந்து நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்கன்னா அந்த இஎம்ஐ அதெல்லாம் கட்ட வேண்டியது தேவையே இல்லை. ஒரு சிம்பிள் கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ அந்த இஎம்ஐ பே பண்ணுறீங்களோ அதை விட நம்ம ஒரு சேவிங்ஸை போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக க்ரோ பண்ணோன்னா கொஞ்ச நாள் ஒரு 3-4 இயர்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அந்த மணியில் நம்ம ஒரு வெல்த் டெவலப் பண்ணோம்னா அது நம்மளோட லைபிலிட்டியாக இருக்காது, ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும். ஸோ இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். மேம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறது? ஸோ இதே மாதிரி தான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு எமர்ஜென்சி எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாது. இந்த மாதிரி ஒரு சடன் ஜாப் லாஸ் ஆச்சுன்னா, இல்லை ஒரு அன்சர்டன்டி எக்ஸ்பென்சஸ், இல்லை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஃபேமிலின்னு இருந்தால் முதல்ல நம்ம இதுக்கு வாட் எவர் சேலரி நம்ம ஏர்ன் பண்ணுறோமோ அதை நம்ம ஒரு மந்தில் எவ்வளோ நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம், அந்த எக்ஸ்பென்சஸோட 3 to 6 months அந்த எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக க்ரியேட் பண்ணும். அது அட்லீஸ்ட் நீங்கள் வாங்குகிற சேலரி ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு அட்லீஸ்ட் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக நீங்கள் எப்போவுமே அதை வெளியே எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்காக ஃபண்டை க்ரியேட் பண்ணும்போது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை உங்கள் லைஃப்பில் எதனா ஆச்சுன்னா அந்த ஃபண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ எப்போவுமே ஒரு சேலரி நம்ம ஸ்டார்ட் ஏர்னிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம முதல் எமர்ஜென்சி ஃபண்ட் க்ரியேட் பண்ணணும். அது க்ரியேட் பண்ணோன்னா அந்த ஃபண்ட் ரொம்ப லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸுக்குள்ளே தவிர்க்கலாம். மேம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யார்கிட்ட கேட்டாலும் காம்பவுண்டிங்கிறாங்க, அப்படின்னா என்ன மேம்? ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் முதல் சொல்கிறேன். ஒரு சீட் முதல் போடுறோம், அது கொஞ்ச நாள் அதுக்கப்புறமா ஒரு பிளான்ட்டாக க்ரோ ஆகுது. அதே மாதிரி தான் ஒரு காம்பவுண்டிங் நம்ம பண்ணும்போது ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ணோன்னா அது இப்போது அதோட இப்போ 1000 ஒரு 2 + 2 4 ஆகும். அதே மாதிரி 4 + 4 8 ஆகும். 8 + 8 16 ஆகும். 16 + 16 32 ஆகும். இதே மாதிரி தான் எவ்ரி இயர் உங்களை மணி வந்து மல்டிபிள் ஆகும். அந்த உங்களோட அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போ 100 + 12 112. இந்த 112 ப்ளஸ் அதோட இன்ட்ரெஸ்ட். ஸோ இதே மாதிரி தான் உங்கள் மணி எவ்ரி இயர் காம்பவுண்டிங் ஆகி உங்களோட வெல்த் க்ரோ ஆகும். எப்படி நம்ம ஒரு பிளான்ட்டை ஸ்லோவாக க்ரோ பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளோட ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப ஒரு காம்பவுண்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க இன்வெஸ்டிங் நம்ம இயர்லி லைஃப்பில் ஒரு 20s ஒரு 25 அந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம அந்த ஃபியூச்சரில் நம்ம அந்த காம்பவுண்டிங்கோட மணி ரொம்ப அதிகமாக இருக்கும். அது நம்ம லைஃப்பில் ரொம்ப யூஸ் ஆகும். மேம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ரிஸ்க்கும் இருக்கும். ஸோ அதை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம பயப்படுவோம். சம்டைம் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் மணி லாஸ் ஆகுமா. பட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம இருக்க எல்லா அமௌண்ட்டும் அதில் போடாமல் நம்ம ஒரு மட்டும் ஸ்டாக்ஸ்லேயே போட்டிருக்கூடாது. எல்லாமே நம்ம ஒரு டைவர்சிஃபை பண்ணும். இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸ் இருக்குது. ஸ்டாக்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸில் நம்ம போட்டோன்னா அந்த அசட் கிளாஸஸில் நம்மளோட மணி க்ரோ ஆகும். ஸோ டைவர்சிஃபிகேஷன் வந்து ஒரு ரொம்ப எசென்ஷியல் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டார்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட், டைவர்சிஃபை இன்டு டிஃப்ரெண்ட் செக்டார், மேக் யுவர் மணி டு க்ரோ ஃபார் யுவர் காம்பவுண்டிங் அண்ட் லெட் யுவர் வெல்த் க்ரோ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்டெப் நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும்னா ஒரு மாற்றம் கிடைக்கும். ஸோ கமெண்ட் பிலோ எந்த ஒரு ஃபினான்ஷியல் கான்செப்ட் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஐ லைக் டு ஹியர் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. ஸோ கமெண்ட் பிலோ and hit subscribe and follow me for more wealth building and financial related content.